தர்மபுரியில் உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகை தந்த அண்ணாமலையால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரியில் நடைபயணம் மேற்கொண்ட அண்ணாமலைக்கு எதிராக கண்டனங்களும் கோஷங்களும் எழுந்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன காரணம் என்று பார்ப்போம். என் மண் என் மக்கள் என்ற நடைபயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். ஒரு மாதத்துக்கு மேலாக அண்ணாமலையின் நடைபயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை 8ஆம் தேதி 2வது நாள் நடைபயணம் நடைபெற்றது. எனவே மேட்டூரிலிருந்து பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு அண்ணாமலை வந்திருந்தார். அப்போது வரும் வழியில் பொம்மிடி அடுத்த பள்ளிப்பட்டி உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகை தந்தார். அப்போது அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என்று அங்கிருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். அதற்கு அண்ணாமலை, அண்ணே, நான் சர்ச்சுக்கு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்கண்ணே என்று கேட்டார். அதற்கு அங்கிருந்த இளைஞர்கள், அம்மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று குவிச்சாங்களே, அப்போ நீங்க எங்கே போனீங்க? சர்ச்சுகளை இடிச்சாங்களே, ஏன் பாஜக கண்டனம் தெரிவிக்கல? அங்கிருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் நீங்க ஆதரவு கொடுக்கவில்லை? மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் மக்களின் இறப்பை பற்றி ஏன் கேட்கவில்லை? நீங்கள் மாலை அணிவிக்க கூடாது, சர்ச்சுக்கு உள்ளே வரக்கூடாது, திரும்பி போங்க என்று கிறிஸ்தவ இளைஞர்கள் கோஷமிட்டனர். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அண்ணாமலை முழக்கமிட்ட இளைஞர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மீண்டும் மணிப்பூர் கலவரத்தை இளைஞர்கள் முன்வைத்தனர். மணிப்பூர்ல எங்க கிறிஸ்துவ கொண்டாங்க, எங்க தேவாலயத்துல அடிச்சாங்க, போடக்கூடாது, புனிதமான இடம், மாலை போடக்கூடாது, ரொம்ப புனிதமான இடம். எங்க மக்களை கொண்டாங்க, எங்க மக்களை கொண்டாங்க, இன்னும் கொண்டுட்டே இருக்காங்க. எங்க தேவாலயங்களை இடிச்சாங்க, ரொம்ப புனிதமான இடம். எல்லாரும் நல்லா எங்கள் மக்கள் மணிப்பூரில் தாக்கப்பட்டனர். அதற்கு பாஜக தான் காரணம். இந்த இடம் மிகவும் புனிதமானது, இங்கே நீங்கள் வரக்கூடாது என்று மீண்டும் ஆவேசமாக சொன்னார்கள். இதனையடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை மிக பொறுமையுடன், மணிப்பூரில் மோதல் ஏற்பட்டதே இரு தரப்பு கிறிஸ்தவர்கள் இடையே. 2 சமூகத்துக்கு இடையே நடக்கிற சண்டை. 2 தரப்பிலுமே கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுககாரங்கதான் அதுக்கு மதச்சாயம் பூசுறாங்க, அதுல உண்மை இல்லை என்று விளக்கம் தந்தார். அதற்கு இளைஞர்கள், மணிப்பூர் கலவரத்தின் போது மத்திய பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று தங்களுக்கு தெரியும் என்று அந்த பகுதி இளைஞர்கள் காட்டமாக சொன்னார்கள். இதனால் கடுப்பான அண்ணாமலை திமுககாரன் போல பேசக்கூடாது என்று காட்டமாக சொன்னார். மணிப்பூர் பிரச்சனை என்ன பிரச்சனை? கிறிஸ்துவ பிரச்சனை கிடையாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மக்களை கொண்டது தப்பு, தேவாலயம் தப்பு. சொல்றது கேளுங்க. 2 ட்ரைபல் ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க கூடாது. சரியா ராஜா? ஹைகோர்ட் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் எஸ்டி ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க பழங்குடியினத்துல கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். 2 கம்யூனிட்டியிலுமே இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. நீங்க மத அரசியல் பண்றது யாருன்னு நாங்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் கிடையாது என்று பதிலளித்த அப்பகுதி மக்கள்,
மத அரசியல் செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தினர். உடனே அண்ணாமலை, யார் மத அரசியல் செய்கிறார்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆனாலும் இளைஞர்கள் தொடர்ந்து பேசியதால் வாக்குவாதமும் முற்றியது. உடனே கொந்தளித்த அண்ணாமலை, ஹலோ மிஸ்டர், இது உங்களோட சர்ச்சா? உங்க பேருலையா இந்த சர்ச் இருக்கு? எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு உரிமை இருக்கு, தெரியுமா தெரியாதா? நீங்க யாரு என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? எங்கள் அன்னைக்கு மாலை அணிவித்து இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி அணிவிக்க விடாமல் அண்ணாமலையை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கோஷமிட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள். லேசான தடியடி நடத்தி கூட்டத்தையும் கலைத்தனர். பிறகு அண்ணாமலை லூர்து மாதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பாப்பிரெட்டிப்பட்டிக்கு கிளம்பி சென்றார். இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தர்மபுரி நடைபயணம் பற்றி பதிவிட்டுள்ளார். அதில் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி பி. பள்ளிப்பட்டியில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் இறை வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி. தமிழக மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடனும் அமைதியுடனும் நலமுடன் வாழ அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டோம் என்று பதிவிட்டுள்ளார். கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.